கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். உலகத்தில் உள்ள அன்பு எல்லாம் மாயை. ஆனால் கர்த்தருடைய அன்பு உண்மையானது. அந்த அன்பு நமக்கு வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். என்ன தான் எனக்கு வரம் இருக்குது, வல்லமை இருக்குது, நல்ல ஜெபம் பண்ணுவேன், நல்ல பைபிள் படிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் அன்பு இல்லைன்னா நாம் ஒன்றுமே இல்லை. ஆவியின் கனியில் முதல்ல இருக்கிறதும் அன்பு. ஆவியின் வர முக்கியம்தான், அதை விட ஆவியின் கனி ரொம்ப முக்கியம். நாம் நம்ம கூட உள்ள மனிதர்களிடம் அன்பு காட்டணும், கர்த்தரிடமும் அன்பு காட்டணும். ஆனால் நாம் அன்பு காட்ட பல நேரங்களில் மறந்து போகிறோம். நமக்கு எதிராக யாராவது எதையாவது செய்தால் சொன்னால் மன்னிக்கிறோமா? ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் நமக்கு முடியலைன்னா நமக்குள்ள அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஏன்? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அன்பு நமக்குள்ளே இருந்தால் பொறாமை இருக்காது, சத்தியத்தில் தான் சந்தோஷப்படும், அன்பு சினமடையாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போது இதில் சொல்லப்பட்டுள்ள அத்தனை தன்மைகளும் நம்மகிட்ட இருக்கான்னு யோசிப்போமா? கர்த்தர் உண்மையான அன்புள்ளவர். நல்லவங்களுக்காக ஒருவேளை ஒருத்தர் மறிக்கலாம், ஆனால் பாவிகளாக துரோகிகளாக யாராவது மறிக்க துணிவாங்களாம். ஆனால் நம்முடைய கர்த்தர் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அப்படிப்பட்ட தேவன் நம்மை பார்த்து நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று சொல்லுகிறார். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட காலத்தில் அவர் மேலே நமக்கு ஒரு அன்பு இருந்தது. ஆனால் அவர் என்ன சொன்னாலும் செய்ய தயாராக இருந்தோம். ஆனால் அது இப்போ நம்மால் முடியலை. ஏன்? அவர் மேலே உள்ள அன்பு குறைஞ்சி போச்சு. சக மனிதர்களிடம் அன்பு காட்ட தவறினவர்களாக இருக்கிறோம். அன்பு திரளான பாவங்களை மூடும், அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆகவே இயேசுவை போன்று மாற அவரிடம் இருந்த அதே அன்பை பெற்றுக்கொள்ள அவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பாண்டவர் இந்த நாளும் அப்பாண்டவர் உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். உம்மிடத்தில் உள்ள அதே அன்பை என் தேவன் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்போ நாங்கள் எல்லா விதத்திலும் கர்த்தாவை தகுதியுள்ளவர்கள் என்று சொன்னாலும் சில நேரங்களில் அப்பாண்டவர் எங்களிடத்தில் அன்பு குறைவாக இருக்கிறதை காண்கிறப்பா. உம்மை போன்ற அப்பாண்டவர் உம்மிடத்தில் உள்ள அதே அன்பினால் என் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். முழுமையுமாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.